நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 2:36. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்க்கவும். ஏனெனில் உடனுக்குடன் செய்திகள் உங்களை வந்து சேரும். லைக் செய்யுங்க. அதனோட சேர்த்து ஹைப் என்ற ஒரு விஷயம் வரும். அதையும் செய்யுங்க. உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். இன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்களை ஈரான் தொடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய சேதம். விமான நிலையம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கானவர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே சமகாலத்தில் இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. பல தொன் குண்டுகளை ஈரான் வீசியிருக்கிறது இஸ்ரேல் மீது. இஸ்ரேல் உண்மையில அங்குள்ள நிலவரங்களை பார்த்தால் மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாவது யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தும்படி. ஏற்கனவே 12 நாள் போரின் பொழுது 12 நாள் முடிந்தவுடன் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தும்படி அமெரிக்காவிடம் கெஞ்சி கொண்டிருந்தது இஸ்ரேல். தற்பொழுது இப்ப 10 நாள்லேயே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள், இல்லாவிட்டால் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேல். அது தொடர்பான மேலதிக தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் 1 தொன்னுக்கும் மேல் எடையுள்ள போர் முனைகளை கொண்ட ஏவுகணைகளை மட்டுமே ஏவும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை விண்வெளி படை தளபதி மஜீத் மௌசாவி இன்று அறிவித்திருக்கின்றார். இதை முக்கியமாக அங்கு தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவும், இப்ப இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட அறவாசி இடங்கள் அழிந்து விட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் ஜசீரா மற்றும் இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து வரும் தகவல்களும் தெரிவிக்கின்றன. ஈரானுடன் தற்போதைய மோதலின் ஆரம்பத்தில் 100கணக்கான கிலோகிராம் எடையுள்ள 1 தொன்னுக்கும் குறைவான ஏவுகணைகளை டெல்-அவீவ் மீது ஈரான் வீசியது. இப்பொழுது பல தொன் ஏவுகணைகளை டெல்-அவீவ் மீது ஈரான் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றும் தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதலின் அலை நீளம் மற்றும் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் தாக்குதல்கள் விரிவடையும் என்றும் ஈரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரான் பலவீனம் அடைந்திருந்தாலும் இன்னும் சக்தி வாய்ந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருக்கிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை சொல்கிறது. முன்னாள் இங்கிலாந்து பாதுகாப்பு ஆலோசகரும் முன்னணி மத்திய கிழக்கு ராணுவ ஆய்வாளருமான மார்டின் சாம்சனை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்கள் கப்பல் ஏவுகணைகள், சைபர் போர் மற்றும் கனிவெடிகள் ஆகியவை அடங்கும் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறது. ஈரான் அதன் தற்போதைய இருப்போடு மிகவும் பரந்த அளவில் அதிகரிக்கும் ஆயுத திறனை கொண்டிருக்கிறது என்று சாம்சன் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய மோதலுக்கு மத்தியில் மார்ச் 5ஆம் தேதி 2026 அன்று இஸ்ரேலின் அஷ்கலானில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. உள்ளூர் ஊடகங்கள் இந்த ஏவுகணை தாக்குதலை விவரித்திருக்கின்றன. பிளவுபட்ட குண்டோடு சேர்ந்த ஏவுகணை பிரகாசமான துண்டுகளாக வானத்தில் பரவி விழுந்து வெடித்திருக்கிறது டெல்-அவீவ் போன்ற முக்கியமான நகரங்களில். ஈரான் சமீபத்திய தாக்குதலில் கொத்து வெடிமருந்துகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. கொத்து குண்டுகளை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. இதன் விளைவாக இஸ்ரேலிய பொதுமக்கள் 100கணக்கானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் மற்றும் காயமடைகின்றார்கள். கொத்து குண்டுகள் மிகவும் அழிவுகரமானவை என்று அறியப்படுகிறது. 2025 அந்த ஜூன் மாதம் 12 நாள் போரில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அந்த கொத்து குண்டுகளை பாவித்தது. 12 நாள் போரின் பொழுது நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணையின்படி கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியதாக ஈரான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தரையிலிருந்து 7 கிலோமீட்டர் உயரத்தில் பல சிறிய சிறிய குண்டுகளாக பிரிந்து அவை விழும்பொழுது 8 கிலோமீட்டர் தூரத்தை அது தாக்கக்கூடியதாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறிய குண்டுகள் ஒவ்வொன்றும் 2 கிலோகிராம் வெடிபொருட்களை கொண்டிருந்தன. கனமான போர் முனைகளில் இந்த கிளஸ்டர் குண்டுகள் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக அழிவுகளையும் மற்றும் அங்கு மக்கள் கொல்லப்படுவதையும் எதிர்பார்த்து தற்பொழுது அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக நெதன்யாகுவிடம் கதறி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள் என்று. சனிக்கிழமை ஏவுகணை சைரன்கள் அதிகரித்த போதிலும் ஈரானிய ஏவுகணைகளில் பல அளிக்கப்பட்டதாக IDF சொல்கிறது. ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருந்து வருவதாகவும் மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் அவர்களின் பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட் அறைகள் மற்றும் வெடிகுண்டு முகாம்களுக்கு அனுப்பிய போதிலும் ஈரானின் ஏவுகணைகள் தொடர்ச்சியாக விழுந்த காரணத்தினால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.
பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிடங்கள் அழிந்திருக்கின்றன. நூற்றுக்கணக்கானவர்கள் டெல் அவீவில் மற்றும் இஸ்ரேலில் பல இடங்களிலே இறந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை முழுமையாக நிறுத்துவது தொடர்பாக இப்பொழுது ஈரான் சொல்லவில்லை. ஈரான் சொல்கிறது 6 மாதத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அடிக்கக்கூடிய அளவில் எங்களிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து நாங்கள் நின்று பிடிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கிடையில் மத்திய இஸ்ரேலில் உள்ள செயற்கைக்கோள் நிலையத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேல் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது லெபனானிலிருந்து வந்த தாக்குதலில் 18 பேர் காயமடைந்தார்கள். ஒரு ஸ்கூல் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், டெல் அவீவ் மற்றும் ஷிபேலா முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. ஐடிஎஃப் ஏவுகணையை தாக்குவதற்கு முன்பு அது விழுந்து வெடித்து விட்டது என்று இஸ்ரேல் தற்பொழுது சொல்கிறது. செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிலையத்தை தாக்கியதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது. இதனை ஐடிஎஃப் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறது. லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் டெல் அவீவ் மற்றும் ஷிபேலா தாழ்நிலங்கள் முழுவதும் விழுந்து வெடித்திருக்கின்றன. பல ஏவுகணைகள் திறந்த பகுதிகளில் விழுந்து வெடித்ததாக ஐடிஎஃப் சொல்கிறது. 13 பேர் உட்பட 18 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. மத்திய இஸ்ரேலில் ஒரு தாக்குதல் நடந்ததாக ஐடிஎஃப் சொல்கிறது. லெபனானிலிருந்து வந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பெய்ட் ஷமீஷ் அருகே ஒரு தாக்குதல் நடந்ததாகவும் சொல்கிறது. இப்படி தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரானிலிருந்தும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல், ஹிஸ்புல்லாவும் தாக்கியிருக்கின்றன. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீரென்று இந்த குண்டுவெடிப்புகள் நடந்ததாகவும், தாக்குதல் நடந்ததாகவும், குண்டுவெடிப்பு சத்தம் கேட்ட பிறகுதான் அவர்கள் பாதுகாப்பான அறைக்குள் நுழைந்ததாகவும் அங்குள்ள இஸ்ரேலியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுற்றுப்புறத்தின் நுழைவாயில் எல்லா இடமும் கரும்புகை அதிகமாக எழுவதை கண்டோம் என்று இஸ்ரேல்வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் பயமாக இருந்தது. ஆகவே உடனடியாக யுத்த நிறுத்தம் தான் இதற்கு ஒரே வழி என்று இஸ்ரேல் தற்பொழுது கதறத் தொடங்கி இருக்கிறது. லெபனானில் உள்ள ஏவுகணை தளங்களை தாக்கியதாகவும், ராக்கெட்டுகள் வீச பயன்படுத்தப்பட்ட இடங்களை தாக்கியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானின் கிழக்கு பகுதியில் பொறுப்பான ஹிஸ்புல்லாவின் நாசர் பிரிவின் தளபதியை ஐடிஎஃப் அளித்ததாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது சவுதி தளத்தின் மீதான தாக்குதல் ஒன்று நடந்திருக்கிறது. அதுல ஒரு அமெரிக்க ராணுவத்தினர் மரணம் என்றும் தற்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றன. இது 7வது அமெரிக்க ராணுவ சிப்பாய் மரணம் என்று அந்த செய்தி தெரிவிக்கிறது. கெண்டக்கியின் கிளெண்டிலை சேர்ந்த சார்ஜன் பெஞ்சமின் என் பெனிங்டன் அவர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஆரம்பித்த பிறகு இறந்து போன 7வது ராணுவத்தினர் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது புதிய ட்ரோன் தாக்குதல்களை இன்றும் அறிவித்திருக்கிறது. இன்று இரவும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள், தரை, வான் மற்றும் கடற்படைகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில மணி நேரங்களில் ராணுவத்தின் அழிவுகரமான ட்ரோன்கள் ரெஹாவும் போர் ஆதரவு பிரிவும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் உள்ள அமெரிக்க தளம் 512 முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கின்ற ரேடார் நிலையத்தையும், குவைத்தில் உள்ள அல்லாதிரி முகாமில் உள்ள அமெரிக்க மையங்கள் மற்றும் உபகரணங்களையும் மற்றும் போர்க்கிடங்குகளையும் குறிவைத்ததாக தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று இஸ்லாமிய புரட்சிகர தலைவர் அயத்துல்லா சையத் அலி கொமனியை கொன்றதன் மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தங்கள் குற்றவியல் ஆக்கிரமிப்பை தொடங்கி இருக்கின்றன என்று ஈரான் சொல்கிறது. இது நாட்டின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறி இருக்கின்ற ஒரு செயல். இதுவரை வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 1332 ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ரெட் கிரசன்ட் சொசைட்டி தெரிவித்திருக்கிறது. ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீதும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீதும் பழிவாங்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை விரைவாக தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக அதனுடைய அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருந்து எழும் பொருளாதார சமன்பாடுகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட அமெரிக்காவின் இந்த சதிகளுக்கு பதிலளிக்க ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். திங்கட்கிழமை அன்று எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவிலே எபிக் ஃபியூரி என்பதற்கு பதிலாக எபிக் மிஸ்டேக் என்று அவர் அழைத்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கை சர்வதேச எரிசக்தி மற்றும் பொருட்களின் விலைகளை தாங்க முடியாத அளவுக்கு உயர்த்தியுள்ளது என்றும் அராச்சி தெரிவித்திருக்கின்றார். ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக்கில் 9 நாட்கள் அனைத்து பொருட்களும் வானலாவ விலை உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எண்ணெய் விலைகள் இரட்டிப்பாகி இருக்கின்றன. ஒரு பெரிய பணவீக்க அதிர்ச்சியை கட்டுப்படுத்தும் நம்பிக்கையில் அமெரிக்கா தனது எண்ணெய் மற்றும் அணுசக்தி தளங்களுக்கு எதிராக சதி செய்து வருவதை நாங்கள் அறிவோம். ஈரான் முழுமையாக தயாராக இருக்கிறது என்று அராச்சி பதிலளித்திருக்கின்றார். அத்தோடு எங்களிடம் பல ஆச்சரியங்கள் இன்னும் இருக்கின்றன.
தொடர்ந்து அமெரிக்காவும் மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு ஈரான் விரிவான பதிலடி கொடுக்கும் என்றும் பாரசீக வளைகுடாவின் எண்ணெய் வளமிக்க நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் ஈரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மீது கர்ண கடூரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஈரான் செய்து வருகிறது. ஆகவே இஸ்ரேலினுடைய கிட்டத்தட்ட பாதி கட்டிடங்கள் அழிந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் அல் ஜசீரா மற்றும் பிற சமூக ஊடகங்களில் வரும் தகவல்கள் வீடியோக்கள் காண்பிக்கின்றன. அந்த வீடியோக்களை போட முடியாது, ஏனெனில் அது யூடியூப் தடை செய்து விட்டுரும். ஆகவே தற்பொழுது போர் நிறுத்தம் தான் ஒரே வழி என்று இஸ்ரேல் தற்பொழுது கெஞ்சி கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களும் போர் நிறுத்தத்தை நோக்கி தற்பொழுது அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.